செலுத்துவோம். அதே போன்று தேர்தல் முடிந்ததன் பின்னால் அதற்கு பின்னாலே சில விஷயங்கள் இருக்கிறது. தேர்தல் முடிந்ததன் பின்னால் நாங்கள் கட்டாயமாக யாரோ ஒரு வேட்பாளர் வெற்றி பெறப் போகிறார், யாரோ ஒருத்தர் வெற்றி பெறப் போகிறார். வெற்றி பெற்றதன் பின்னால அவர் எங்களை சார்ந்தவராக இருந்தாலும் எங்களோட நிலப்பாடுகள் ஒரு மாதிரி இருக்கும், எங்களை சாராதவராக இல்லாட்டிய நிலப்பாடுகள் இன்னொரு மாதிரி. அவர் எங்களை சார்ந்தவராக இருந்தால் எனக்கு ஒரு பெருமை வந்துடும். நான் சொன்னேன் இவரு தான் வருவார் என்று எங்களுக்கு தான் தெரியுமே, நான் எவ்வளவு காலம் அரசியலை பார்க்கிறோம். இப்படி நாங்கள் நான் என்று கதைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய கலா, இதை நாங்கள் கட்டாயமாக பேணிக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக எங்கட சில ஆட்கள் இருப்பாங்க, இந்த வெற்றி பெற்ற நபருக்கு ஆதரவு அளிக்காம சில நேரம் அவரை பற்றி குற்றங்கள் சொல்லிக் கொண்டு தெரிந்திருக்கலாம். எங்கட கட்சியை சாராதார்கள், இவங்களுக்கு நாங்கள் குழப்ப போடக்கூடாது, இவங்களை கேலி செய்த வேலை செய்யக்கூடாது. ஏனென்றால் என்ன கொண்டிருந்தாலும் ஒரு மனிதனுடைய தோல்வி என்பது அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு தோல்வியாக மனதை நோகடிக்க செய்து கொண்டிருக்கும். மனசு நோந்திருப்பாங்க, நான் சார்பாக இருந்தவர் வெற்றி பெறவே, அவங்களுக்கு போயிட்டு நாங்கள் கேலி செய்ய போனா அங்க எங்களுக்கு இடையில் இருக்கிற சகோதரத்துவம் விடப்பட்டு, அந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது முக்கியமானது. அவர் கவலையில் இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் இஸ்லாமிய சகோதரர் நிற்கும். மற்ற பக்கத்தால கேலி செய்வது, கிண்டல் செய்வது, அவர்களுக்கு தெரியும் நாங்க சொல்லும் தானே உங்களோட ஓட்டு வீணானிக்கு, இதெல்லாம் ஒரு முஸ்லிம் கதைக்கக்கூடிய கதை அல்ல. மற்ற பக்கமாக எங்களோட வேட்பாளர் தோத்துட்டார், நான் ஆதரித்த வேட்பாளர் தோல்வி அடைந்தார், என்ன செய்யணும்? முதலாவதாக இது அல்லாஹ்வுடைய கலையில நாங்க எங்கட சுயலாபங்களுக்காகவோ அல்லது எங்கட எந்தொண்டுக்காகவோ அவர் ஆதரிக்கல. எதுக்காக ஆதரிச்சோம்? முஸ்லிம் மக்களின் அளவுக்காக, நாட்டு மக்களின் அளவுக்காக, எதுக்காக தான் வாக்களிச்சோம். ஆனாலும் அல்லாஹ் முடிவு செய்யல. யாருடைய முடிவு? அல்லாஹ்வுடைய முடிவு. அல்லாஹ் தஆலாவிடம் நாங்கள் துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த முடிவை எங்களுக்கு சாதகமாக, நாட்டு மக்களுக்கு, நாட்டு முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி விடு. இதோட துஆவா இருக்கணும். அடுத்த பக்கம் இரண்டாவது, நாங்கள் தோல்வி எங்கட வேட்பாளர் தோல்வி அடைஞ்சாடுறதுக்காக நாங்கள் மற்ற வேட்பாளர்கள் பற்றின மோசமான விஷயங்களை பரப்பிவிடக் கூடாது. அவர் கல்ல ஓட்டு போட்டிருப்பாரு, அவர் அந்த வகையில வைத்திருப்பாரு, இந்த வகையில வைத்திருப்பாரு, இது ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு சரியான தெரியாத ஊகத்தால் விடயத்தை பரப்பக்கூடாது, மிகப்பெரிய செய்துவிடக்கூடாது. இந்த நேற்று ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்துல இந்த சம்பவத்தை அவர் செய்திருப்பார், இவர் செய்திருப்பார், அந்த அரசியல் கட்சி செய்திருக்கும், இந்த அரசியல் கட்சி செய்திருக்கும், சில நேரம் நாங்கள் ஒன்று ரெண்டு பேர் பேசி இருக்கிறார். ஆனால் இந்த ஊகம் என்பது என்னது? இது பிழை, இதுதான், இது பாவம் என்று குர்ஆனை பார்த்து சொல்கிறது. ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுவது அவனுடைய மாமிசத்தை மௌத்தா போனதன் பின்னால் அப்படியே அவனுடைய மாமிசத்தை தின்றதுக்கு சமம். அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், அப்படி தின்னிகளா நீங்க தின்ன மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாரு. ஒரு மனிதனை பற்றி தெரியாமல் ஊகங்களை பரப்புவது என்பது சமூக ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு நாளும் ஒரு முஸ்லிம் இந்த வேலையை செய்ய உறுதியா பேசுவோம், உறுதி இல்லையா அல்லாஹ்வுக்காக வேண்டி பேசினால் நல்லதை பேசுவோம், இல்லாவிட்டால் வாய்மொழி மௌனமாக இருப்போம். அதே போன்று இந்த தேர்தலுக்கு பின்னால் நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் அல்லாஹ்வுடைய கலா கதிர மறந்து பேசிடக்கூடாது, மறந்து பேசிடக்கூடாது. இவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, இப்ப நாடு என்ன செஞ்சிடும், நாசமாக இருந்து எங்கட வேட்பாளர் வராட்டி சொல்றது, எங்கட வேட்பாளர் வந்தா அவர் ஆட்சிக்கு வந்தார், இப்ப நாடு என்ன செஞ்சிடும், பரக்கத்தாயிரும். பரக்கத்தை தரக்கூடியவன் அல்லாஹ், ரிஸ்கை தரக்கூடியவன் அல்லாஹ். வேட்பாளர் தாரது இல்லை, அவருக்கும் யாரதான் ரிஸ்க் கொடுக்கணும், அல்லாஹ் தான் கொடுக்கணும். அவருடைய அரசாங்கம் நல்ல முறையில எங்களுக்கு நியமத்தை யாராவது கொடுக்கணும், அல்லாஹ் தான் கொடுக்கணும். எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கொடுக்கிறார். அவர் வெறுமனே எங்களுடைய ஒரு பிரதிநிதி, எங்களை போன்று மனிதர், எங்களை போன்று பலவீனமானவர். இந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வச்சிடக்கூடாது. அவரை காப்பாற்றுவார், இவரை காப்பாற்றுவார், ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா தான் கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் தஆலா தான் அவரை பிரதிநிதியாக நியமிக்கிறார். அவருக்கும் ரிஸ்க் கொடுக்கிறது அல்லாஹ் தான், அவருக்கும் நியமத்தை கொடுக்கிறது அல்லாஹ் தான். அவர் அரசாங்கத்தை சரியாக செய்வாராக இருந்தா அந்த தௌஃபீக கொடுக்கிறதும் அல்லாஹ் தான், செய்ய முடியாம போகுமா இருந்தா அந்த இழிவை கொடுக்கிறதும் அல்லாஹ் தான். அந்த கண்ணியத்தை கொடுப்போம், துஐஸு மன் தஷா, கண்ணியமும் அல்லாஹ்வால தான், வதுல்லிலு மன் தஷா, இழிவும் அல்லாஹ்வால தான். இந்த நம்பிக்கையோட செயல்படுவோம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல ஒரு தலைவரை தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.